அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகராசியில் சூரியனும் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரிய பகவான் தாங்க. சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பாக தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையுங்க. சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வருங்க. உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் புகழால் பிரகாசம் அடைவீங்க. அரசு அதிகாரம் தானாக தேடி வருங்க. சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பீங்க. அதே போல சூரியன் ஒரு தந்தைக்காரகன் என்பதால தந்தையினுடைய பாசம் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருங்க. மனதைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்குங்க. எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியம் சூரியன் தருவாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படுங்க. சோர்வாக இருப்பவர்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படுங்க. தலைவலி, தலை சுற்றல் ஏற்படுங்க. சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும்போது மீன ராசியில் சூரியன் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜேஸ்வர் யோகம் அமைது. இந்த யோகம் சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். ராஜயோக அமைப்பு உண்டுங்க. அரசு வேலை தேடி வருங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் நிகழ்வார்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க. சூரியன் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகம் தாங்க. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. செல்வமும் செல்வாக்கும் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுவை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள். இவர்களுக்கு நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள். அரசாங்க உயர் பதவி, வேலை செய்யும் இட தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள். இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள். ஜாதகத்தில் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுக்கள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்பு. இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள், இனிமையான பேச்சாளர்கள். இவர்களுக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது. உதவும் குணம் கொண்டவர்கள். 2இல் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படும். 2இல் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்கும். 2இல் குரு வித்தைகள் கூடும். சுக்கிரன் இருந்தால் செல்வம் கூடும். அது மட்டுமில்லாமல் சுகபோக வாழ்வு அமையும். 2இல் சனி இருந்தால் பல திருமணம் நடக்கும். சூரியனுடன் சனி, ராகு, கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் வேசி யோகம் செயல்படாது. அதே போல சூரியன் மேசம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 12இல் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோக அமைப்பு உண்டுங்க. அதே போல சூரியன் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருந்து 12இல் புதன், சுக்கிரன், சனி இருப்பது சிறப்பான யோகங்க. சூரியனுக்கு 12இல் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள். செல்வ வளம் கிடைக்கும். 12இல் செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகும். சூரியனுக்கு 12இல் குரு சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில்
சூரியன் 2ஆம் வீட்டில், புதன் 11ல், சந்திரன் இருக்க வேண்டும். குரு சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகும். இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள், சகல சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த மேதைகள், மேடை பேச்சாளர்கள், செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க, சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்க, சந்திரன் குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் இரவி யோகம் உண்டாகும். ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு 14 வயது முதல் 8 வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க. சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்க, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் உண்டாகும். இந்த அமைப்பு கொண்டு ஜாதகர் வாழ்க்கை அமையும். அதே போல தாமரை போன்ற கண்கள், அழகிய உடல் அமைப்பு இருக்கும். இவர்களுக்கு செல்வம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறதுங்க. ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து 1, 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் ராஜயோகம். சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டுங்க. சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புங்க. ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரிய சந்திர இணைவு, லக்னத்திற்கு 2, 3, 11ஆம் இடங்களுடைய இணைந்திருப்பது யோகங்க. அதே போல 4, 7, 10ஆம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான ஒரு யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது சிறப்புங்க. இதனால் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதற்கு ஏற்ப வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு ஏற்ற காட்ட உள்ள ஒரு காலகட்டமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதையும் சீர்மையோடு செய்து முடிக்க இருக்கீங்க. மிக சரியாக கணித்து செயலாற்றுவதால் தோல்விகளும் பின்னடைவுகளும் இதுவாகவே இருக்குங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அஷ்டம சனி வக்ரகதியில் இருப்பதால் விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. 7ஆம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருப்பதால குடும்ப உறவுகள்ல உரசல்கள் ஏற்பட்டு மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. மருத்துவ செலவுகளை தடுக்க இயலாதபடி இருக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல, குறிப்பா இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை கோவில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்கிவிட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.